ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம WC பார்ட் டைமர் சீசன் 2 உடைய எபிசோட் 10 பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட் யாராவது பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம். அதுக்கு பதிலா எப்பயும் போல இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதும் எமிலியாவுடைய ஃப்ரெண்ட் பேசிக்கிட்டு இருக்கிறத காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் எபிசோட்லயே அவங்க அம்மா வந்ததை பத்தி சொன்னதும் இவ ஷாக் ஆயிருந்திருப்பா இல்லையா? அதனாலதான் எங்க அம்மா எப்படி இருந்தாங்க, அவங்க எங்க இருக்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இவ கேட்டுக்கிட்டே இருக்கவும், எமிலியா ஒரு நிமிஷம் இரு, உன்னுடைய அம்மாவை நீ பார்த்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? இல்லப்பா தெரியல, அவங்கள பார்த்து நான் பல வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பனா அவங்க இப்ப எப்படி இருப்பாங்கன்னு உனக்கு தெரியாதா? அடி பாவி. சரி ஓகே, அவங்க பாக்குறதுக்கு ஒயிட் ஹேர் வச்சுக்கிட்டு அப்படியே ஒன்ன மாதிரி இருந்தாங்க. அதனால கண்டிப்பா எப்படி அவங்கள நான் திரும்ப பாப்பேன்னு தான் நினைக்கிறேன். சோ அப்படி அவங்கள நான் பார்த்துட்டேன்னா உனக்கு நான் திரும்ப போன் பண்றேன்னு சொல்லிட்டு போன் கட் பண்ணதுக்கு அப்புறம் மறுநாள் எமிலியா சூசனோ வீட்டுக்கு வந்துட்டு ரொம்பவே சோகமா உட்கார்ந்து இருக்கா. ஏன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி காணா போன இவளுடைய அம்மா திரும்ப வந்திருக்காங்க. பட் இவளுக்கு தன்னுடைய அம்மாவை பத்தி ஒரு விஷயம் கூட தெரியாது. அதனாலதான் எப்படி அந்த விஷயத்தை எல்லாத்தையும் இவகிட்ட சொல்லி ஷேர் பண்ணிக்கிறதுன்னு தெரியாம ஆக்கோட ஃபீல் பண்ணிக்கிட்டு அலாசராமஸ் தூங்க வச்சுக்கிட்டு இருக்கும் போதே சடனா பக்கத்துல இருக்கக்கூடிய சைட்டனும் ஆசியலும் கர்றாமரான்னு கத்திக்கிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. அதனால இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து, டேய் என்னடா கத்திக்கிட்டு இருக்கீங்க, அலாசராமஸை நாங்க தூங்க வச்சுக்கிட்டு இருக்கோம் தெரியும், தெரிஞ்சு எதுக்குடா கத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னடா பிரச்சனைன்ற மாதிரி கேட்டா சைட்டன் டிவி வாங்குறது தான் பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா சைட்டனுடைய வீட்டுல வாஷிங் மிஷின், லேப்டாப், வேக்யூம் கிளீனர்னு சில பொருள் இருந்தாலும் இவங்க நியூஸ் எல்லாம் பாக்குறதுக்குன்னு இது வரைக்கும் டிவின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அதனாலதான் இப்ப நம்ம டிவி ஒண்ணு வாங்கி ஆகணும்ன்ற மாதிரி சைட்டன் கத்திக்கிட்டு இருக்கேன். ஆசிரியர் மட்டும் இல்ல அரசே, நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்ல, நம்ம கிட்ட லேப்டாப் இருக்கு, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு, எல்லாத்தையுமே இதுலயே பாத்துக்கலாம்ன்ற மாதிரி சொன்னாலும் இல்ல இல்ல என்னால ஏத்துக்கவே முடியாது, நான் டிவி வாங்கியே ஆவேன். ஏன்னா சின்னோண்டு ஸ்கிரீன்ல பார்த்தா ஒண்ணுமே தெரியாது, அதனால பெரிய ஸ்கிரீன் இருக்கக்கூடிய டிவியா வாங்கணும், அதுவும் எம்லியா வீட்டுல இருக்கிறத விட பெருசா வாங்கணும்ன்ற மாதிரி சொல்லவும், அரசு ஏன் புரிஞ்சுக்காம பேசுறீங்க, எம்லியா ஒண்ணு அதெல்லாம் காசு போட்டுலாம் வாங்கல, அவங்களுடைய அபார்ட்மெண்ட் பேக்கேஜ்ல டிவி எல்லாமே இன்க்ளூடா தான் வந்துடுச்சு. அதனால அவங்களுடைய டிவிக்கு அவங்க கேபிள் பில் கூட கட்டுறது கிடையாது. ஆனா நம்ம காசு போட்டு டிவி வாங்கணும்னா அதுக்கு கரண்ட் பில் கட்டணும், கேபிள் பில் கட்டணும், அப்புறம் சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் பார்க்கணும். சோ அதனால நம்மளுடைய நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அரசே, நம்ம கிட்ட காசு கம்மியா இருக்குதுன்னு எடுத்து சொன்னாலும் சைட்டன் கேட்கிற மாதிரி இல்ல. ஏன்னா ரீசெண்ட் டேஸா இவங்க ரெண்டு இடத்துக்கு ஒர்க் போனாங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்து எக்கச்சக்கமான அமௌண்ட் வந்திருக்கும். அதனாலதான் இங்க பாருப்பா, நம்ம ஒருத்தருடைய சம்பளத்துல கையை வச்சாதான் அதிகமா செலவாகும். இதுவே நம்ம 3 பேர் ஷேர் பண்ணி போட்டு வாங்கணும்னா நம்மளுக்கு செலவு கம்மின்னு சொன்ன அடுத்த செகண்டே ஆசிலும் கணக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு, அரசே ஆமா அரசே நீங்க சொல்றது போய் எனக்கு புரியுது, நம்ம 3 பேர் ஷேர் பண்ணி போட்டா கிட்டத்தட்ட 20,000 எண்ணு கிட்ட அமௌண்ட் வரும். சோ அதை வச்சு நம்மளால ஒரு நல்ல டிவி வாங்க முடியுன்ற மாதிரி சொல்லுவோம். சைட்டன் ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்கிறான். ஏன்னா இவங்க ஆல்ரெடி வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், அப்புறம் வேக்யூம் கிளீனர் இது எல்லாத்தையும் வாங்கினாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரே கடையில வாங்கினதுனால நெக்ஸ்ட் டைம் பை பண்றதுக்காக 6,000 எண்ணுக்கான கூப்பனை கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இப்படி இவன் வில்லத்தனமா சிரிச்சதுக்கு அப்புறம் என் கிட்ட இருக்கக்கூடிய கூப்பன் கார்டை வச்சு நம்மளால இன்னமும் சூப்பரான ஒரு டிவி வாங்க முடியும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நான் அலாசராமஸ் உட்கார்ந்து நிறைய ஷோவை பார்த்து என்ஜாய் பண்ணுவோன்னு நாளைக்கு நம்ம டிவி வாங்க போறோன்ற ஒரு சந்தோஷத்துல இந்த பக்கம் இவன் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நல்ல தூக்கம்பா, இந்த மாதிரி ஒரு தூக்கம் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேப்ரியல் எழுந்து வந்து டீ போட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவனை சில பொருள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வர வரைக்கும் திரும்ப எவனுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களாட்டுக்கு. அதனாலதான் அதை எல்லாத்தையும் சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக எல்லா இன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடிய லைப்ரரியில வந்து இவன் செட்டில் ஆனது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இவனுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு வேற கிடைச்சிருக்காங்க. அதனால இவன் குடிக்கிறதுக்காக டீ போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, தம்பி இப்படிதான் டீ போடக்கூடாதுப்பா, நீங்க அதுல கொஞ்சம் மில்க் மிக்ஸ் பண்ணி குடிக்கணும், அப்பதான் டேஸ்டா இருக்கும், அதை மட்டும் டிகாஷன் மட்டும் குடிச்சுன்னா பித்தம் பிடிச்சிக்கும், சோ கொஞ்சம் மில்க் யூஸ் பண்ணி குடி, நான் அப்புறமா உனக்கு மீட் பண்றேன்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போக, மானிட பதர் போனா போதுன்னு ஏதோ ஃப்ரெண்டா இருந்துட்டு போடான்னு சொல்லி கூட உட்கார வச்சிட்டு இருந்தா நம்மளுக்கே அட்வைஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிப்ப குடிக்கவும் என்னுடைய ஃப்ரெண்டு சொல்லிட்டு போன மாதிரி செம்மையா கசக்குது, அதனால தெரியாதனமா இதை குடிச்சிட்டோமோ அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே இவனுடைய இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. அதனால அட்டன் பண்ணதும், ஓ அப்படியா சரி கண்டுபிடிச்சா, நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன்டா, அட படுபாவி அதுக்குள்ள கட் பண்ணிட்டான். சரி ஓகே நடக்கிறது நடக்கட்டும்னு கேப்ரியல் இந்த பக்கம் போன் எடுத்து வச்சுட்டு கிளம்பிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இப்பதான் சைட்டனுடைய வீட்டுல பேசி முடிச்சுட்டு எல்லாருமே திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம சீகோ, சூசனோ, அப்புறம் எமிலியா. அதனால இவங்க 3 பேரும் ஜாலியா அப்படியே பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும் போது சீகோ மட்டும் கொஞ்சம் சோகமா பேசுறான். என்னன்னா இவன் ரீசெண்ட் டேஸ் அந்த ஆர்ச்சர் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு இருந்தா இல்லையா, அதுக்கான ஜோனல் மீட்டப் மேட்ச் ஒண்ணு நாளைக்கு நடக்க போகுது. அதனாலதான் இன்னைக்கு சைட்டனுடைய வீட்டுக்கு வந்துட்டு எல்லாருமே இன்வைட் பண்றதுக்காக மீனா வந்திருப்பா. பட் என்ன பண்றது, நாளைக்கு சைட்டன் டிவி வாங்குறதுக்காக போக போறான். அப்புறம் எமிலியா ஒர்க்குக்கு போய் ஆகணும், அவ லீவே போட மாட்டா. சூசனவும் ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டா. அப்புறம் லூசிஃபரும் எனக்கு லேப்டாப்ல வேலை இருக்குதுன்னு ஏதோ ஒரு கதையை கட்டி விட்டுட்டான். அதனாலதான் நாளைக்கு யாருமே வர மாட்டாங்கன்றதுனால இவ கொஞ்சம் ஃபீலிங் பண்ணி எடி பேசிக்கிட்டே வந்திருப்பா. இருந்தாலும் அது ஒரு என்ட்ரி லெவல் மேட்ச்ன்றதுனால அதனால தோத்தாலும் பரவாயில்ல ஜெயிச்சாலும் பரவாயில்ல ஒரு பிரச்சனை கிடையாதுன்னு இவங்க கூட ஜாலியா பேசிக்கிட்டு அவ ஒரு பக்கம் வீட்டுக்கு கிளம்பி போக இவங்க 2 பேரும் அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து எமிலியாவுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு போறதுக்காக ரொம்ப நேரமா
ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்ட் டேஸா நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒன்னு தப்பா நடக்க போகுதுன்னு சைட்டனை வச்சு நிறைய விஷயங்களை பேசுறாங்க. ஏன்னா சைட்டன் அந்த ஒரு பையனை வச்சு பவர் எடுத்தது, அப்புறம் அவனுடைய ஆர்மி இல்லாம இந்த இடத்துக்கு வந்து அவனுக்கு அடிபடிஞ்சதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டீமன் வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே இன்னமும் சைட்டனுக்கு லாயல்டா தான் இருக்காங்க. அதனால ஒரு நாள் அந்த டீமன் ஆர்மி டைரக்டா வந்து சைட்டனை கூட்டிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையா சைட்டன் தன்னுடைய டீமன் ஆர்மி இங்க வர வச்சு இந்த உலகத்தையே டேக் ஓவர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அவங்க ரீசெண்ட் டேஸா ரொம்பவே நல்லவங்களா தான் இருக்காங்க. பட் என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்களுடைய எண்ணம் மாறி இந்த உலகத்தை ஆளணும், எல்லாத்தையும் அடிமைப்படுத்தணும்னு நினைக்கலாம் இல்லையா. அதனால இங்க பாருங்க எமிலியா, நீங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி அவங்க நல்லவங்களா மாறி இருந்தாலும் நம்ம எதுக்கும் அவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே டைரக்டா எமிலியோட வீட்டுக்கு வந்த உடனே சூசன் அலாஸ் ராமோஸ் கூட உட்கார்ந்துகிட்டு ஹே சூப்பர் பா, டிவில சூப்பரான விஷயம் எல்லாம் காட்டுறாங்கன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போதே எமிலியாவுக்கு ரீகோ கால் பண்ணிருப்பா. அதாவது இவளுடைய ஃப்ரெண்ட் இந்த உலகத்துல ஒருத்தி இருக்கா இல்லையா, அவ போன் பண்ணிருப்பா. அதுவும் கொஞ்சம் லேட் நைட் ஆக போற டைம்ல போன் பண்ணிருக்கா இல்லையா. அதனால என்ன பாச்சு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஏதாவது பிரச்சனைன்ற மாதிரி கேட்கவும், ஆமாப்பா எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, ஆனா இத பத்தி நான் சொன்ன உடனே நீ சிரிக்க கூடாது ஓகேவா. ஹே என்னப்பா நீ சொல்ற, பிரச்சனைன்ற சிரிக்க கூடாதுன்ற, எது வந்தாலும் சொன்னாதானே புரியும், சோ தெளிவா சொல்லுப்பான்ற மாதிரி கேட்க, ஒண்ணும் இல்ல என்னுடைய பிரச்சனை என்னன்னா ஆசிலுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா பிடிக்கும் பண்ற மாதிரி கேட்கவும், இவன் எதுக்கு கேக்குறான்ற மாதிரி இவளுக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்குது. இருந்தாலும் சரி சொல்லுவோமே, அவனுக்கு ஏதாவது சீப்பா ட்ரெஸ் போட்டா பிடிக்கும், நார்மலா இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், போதுமா அதுவே போதுமான்ற மாதிரி அவ சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த சிரிப்புல எமிலியாவுக்கு ஏதோ ஒரு வில்லங்கம் தெரியுது. அதனால ஹே உண்மையை சொல்லு, எதுக்கு இப்ப எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கேட்ட, எனக்கு இப்ப இதுக்கான உண்மை தெரிஞ்சே ஆகணும்ன்ற மாதிரி கேட்கவும், அதுவாப்பா ஒன்னும் இல்ல, ஆசில் நாளைக்கு ஏதோ பொருள் வாங்கணும்னு சொன்னாரு, அதனாலதான் நாளைக்கு அவர் கூட நான் வெளியில போகும்போது பாக்குறதுக்கு அழகா தெரியணும்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி கேட்டேன்னு சொல்லவும், இல்ல இப்படி நடக்கவே கூடாதுன்னு இவ கத்திக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவளுடைய ஃப்ரெண்டுக்கு ஆசில் மேல ஒரு ஓரமா குட்டியா லவ் ஒண்ணு இருக்குது. அதனாலதான் நாளைக்கு இவங்க ஷாப்பிங் போற இடத்துல தெரியாதனமா அது ஒரு டேட்டிங்கா மாறிடுச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. அதனாலதான் இப்படிலாம் நடக்கவே கூடாதுன்ற மாதிரி இந்த பக்கம் இவ கத்திக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் மறுநாள் காலையில சைட்டன் எதுக்குடா அவளை கூப்பிட்டு வீடு கத்திக்கிட்டு இருக்கா. ஏன்னா எமிலியா காலையிலே போன் பண்ணி சைட்டன் கிட்ட என்னுடைய ஃப்ரெண்ட வரான்னு சொல்லு அவளை கூட்டிட்டு போவாதீங்கன்ற மாதிரி சொல்லிருப்பாளாட்டுக்கு. அதனாலதான் ஏன் அந்த பொண்ணை வர சொல்லி இருக்கிற என்ன ரீசன் கேட்கவும், அரசே உங்களுக்கு இன்னுமா புரியல, நேற்றுக்கு சூசனை மட்டும் எமிலியோட வீட்டுக்கு போயிட்டு டிவினா எப்படி இருக்கும், அதை எப்படி யூஸ் பண்ணணும்ன்ற விஷயத்துல எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டா. ஆனா நம்மளுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா, அதனாலதான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வர சொல்லி இருக்கின்ற மாதிரி சொல்லவும், சைட்டனும் எனக்கு புரிஞ்சு போச்சு எல்லாமே அந்த எமிலியோட பிளான் தான். ஏன்னா அவ நம்ம நல்ல டிவி வாங்க கூடாதுன்னு நினைக்கிறா. அதனாலதான் அவளுடைய ஃப்ரெண்ட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாலும் ஹெல்ப் பண்ண வர வேணாம்னு சொல்றா. அதனால அவ சொன்னதை நம்ம கன்சிடர் பண்ணிக்க கூடாது, அந்த பொண்ணை வர சொல்லு, நம்ம இன்னைக்கு சூப்பரான டிவி வாங்கலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க. ஆசில் ஒண்ணே இங்க பாருங்க அரசே, நான் நேத்திக்கே கேட்கணும்னு நினைச்சேன், எதுக்கு நீங்க விடாபுடியா டிவி வாங்கியே ஆகணும்ன்ற மாதிரி சொல்றீங்க, அதுக்கான உண்மையான ரீசனை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கவும், அதுவாப்பா நான் ஒரு நாள் கடையில வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா அப்ப ரெகுலரா வரக்கூடிய ஒரு குட்டி பையன் திடீர்னு ஓடி வந்து, அண்ணே எனக்கு போக்கிமான் பிளேவர்ல இருக்கக்கூடிய பர்கர் வேணும்னு கேட்டான். ஆனா எனக்கு போக்கிமான் என்னன்னே தெரியாதுன்றதுனால அன்னைக்கு நான் என்ன பண்றேன்னு தெரியாம அவன் முன்னாடி ஒரே அசிங்கமா போச்சு ஆசியல். அதனால நம்ம இப்ப டிவி வாங்கணும்னா நம்மளுக்கு ரெண்டு நல்லது, ஒன்னு அலாஸ் ராமோஸ் கூட உட்கார்ந்து ஜாலியா எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், இன்னொன்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு யார் முன்னாடி அசிங்கப்படாம இருக்கலாம். அதனாலதான் நம்ம டிவி வாங்கியே ஆகணும்ன்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே வாங்க கிளம்பலாம்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் மட்டும் கிளம்புறாங்க. ஏன்னா லூசிபரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய லேப்டாப் தான் உலகமே. அதனால நீங்க போயிட்டு வாங்க டாடா காமிச்சு அனுப்பி வைக்க கரெக்டா இந்த இடத்துக்கு கேப்ரியல் வந்துட்டான். ஏன்னா கேப்ரியலுக்கு ஒரு விஷயத்தை தேட சொல்லி உத்தரவு கொடுத்திருக்காங்க இல்லையா, அப்படி அவன் தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்துல ஒண்ணு சைட்டனுடைய ஹிடன் ட்ரெஷரி ரூமுக்குள்ள இருக்குதான். அதனாலதான் அந்த ட்ரெஷரியை பத்தி கேட்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பான். பட் இந்த இடத்துல தான் யாருமே இல்லையா, அதனால இங்க இருக்கக்கூடிய லூசிபரை பார்த்துட்டு, என்னப்பா நல்லா இருக்கிறியா, வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்குது, நீ மட்டும் சொர்க்கத்துல இருந்தீங்கன்னா நல்லா ஜாலியா இருந்திருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லவும், இது சொர்க்கத்துல இருந்தா ஜாலியா இருந்திருக்கலாமா, ஹலோ கேப்ரியல் நான் சொர்க்கத்துல இருக்கும் போது என்ன பண்றதுனே தெரியாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தேன். அதனாலதான் நான் சின்னதா ஒரு தப்பு பண்ணி ஃபாலன் ஏஞ்சலா மாறினதுக்கு அப்புறம் ஈஸ்லால வந்து சந்தோஷமா இருந்தேன். ஆனா அதை விட இப்ப எனக்கு இந்த லேப்டாப் கிடைச்சதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஏன்னா எனக்கு தேவையானது எல்லாமே இதுல கிடைக்குதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஓ அப்படியா, அப்பனா சைட்டனுடைய ஹிடன் ட்ரெஷரி கண்டுபிடிக்க முடியுமா பாருப்பான்ற மாதிரி கேட்க, இவன் ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு, யோ அது எல்லாமே ஈஸ்லாவில் இருக்குயா, உனக்கு வேணும்னா நான் சின்ன சின்ன க்ளூ தரேன், அதை வச்சு கண்டுபிடிச்சுக்கோன்னு இவனுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை மட்டும் எழுதி கொடுக்க, இவனும் ஓகேப்பா தேங்க்ஸ்ப்பா, இருந்தாலும் நீ பண்ண ஹெல்ப்புக்கு கை மாற நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன், ஏன்னா நான் செய்ய வேண்டிய வேலையை சரியா செய்யாததுனால வாட்சர் எனக்கு பதிலா அந்த வேலையை செய்யறதுக்காக வந்திருக்காருப்பான்னு சொல்லவும், இவன் செமஷாக்ல யோ இணையா சொல்லிக்கிட்டு இருக்க, வாட்சர் எதுக்கு இங்க வந்திருக்காரு, அவருக்கே அந்த வேலையை கொடுத்தாங்க, இணையா நடக்குதுன்ற மாதிரி கேட்டுட்டே இருக்கோமோ, இங்க பாருப்பா தம்பி, இப்போ உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது எனக்கு நேரம் இல்ல, ஏதாச்சும் என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி போன் நம்பர் எழுதி கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளம்பிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் எமிலியா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல செம்ம காண்ட்ல உட்கார்ந்து இருக்கிறா. ஏன்னா இவளுடைய ஃப்ரெண்டு தான் இன்னைக்கு ஷாப்பிங் போறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கூட கிளம்பி போயிருக்கா இல்லையா, அதனாலதான் இவன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது செம்ம கோவத்தோட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய பொண்ணு எமிலியா என்ன ஆச்சுன்ற மாதிரி கேக்குறா. ஆனா இவளையே பயமுறுத்த அளவுக்கு இவ செம்ம கோவத்துல இருக்கிறதுனால, சாரிப்பா நான் தெரியாதனமா கோவப்படுத்தேன், எனக்கு பர்சனலா சில இஷ்யூஸ், அதனாலதான் மத்தபடி ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா இவளுடைய மைண்ட் ஃபுல்லா அங்க நடக்கிற
நடக்கிறது பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்குது. ஒருவேளை அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு என்ன பண்றது? டீமனும் ஒரு ஹியூமனும் சேர்ந்தா என்ன ஆகுறது? ஐயோ போச்சே என்ற மாதிரி ஏந்துட்டு இல்ல இப்படி நடக்க கூடாது கத்தப்போம். சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே என்னாச்சுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஆபீஸ்ல இருக்கோம் இல்லையா, அதனால திரும்ப நாமளும் உட்காந்து ஒர்க் பண்ணலான்னு இப்ப திரும்ப ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா மறுபடியும் அந்த யோசனை வந்துகிட்டு இருக்க திரும்ப எழுந்து கத்திக்கிட்டே இருந்திருப்பா. அதனால ஒரு கட்டத்துல மேனேஜரே வந்து பாத்துட்டு, ஏமா உனக்கு உடம்பு சரியில்லை நினைக்கிறேன், வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வந்து ஒர்க்க பாரு மணி இவ்வளவு வீட்டுக்கு அனுப்பி வைக்கவும். அவங்கள பத்தி நினைச்சு ஏன் அப்படி மாறிட்டோன்னு தெரியல. ஆனா அந்த மேல நடக்க கூடாது, நடந்தா அது பெரிய தப்புன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே பக்கத்துல சயின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு கடைக்கு வந்து ஒரு டெஸ்ட் டியூப் வாங்கி அதுல கிறிஸ்டல் போட்டுட்டு இருக்கா. அதாவது சைட் அண்ட் லைஃப் ஆஃப் ட்ரீ உடைய மத்த ஃப்ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக இவகிட்ட ஒரு கிறிஸ்டல் கொடுத்திருப்பான் இல்லையா, அந்த கிறிஸ்டல் இதுல போட்டதுக்கு அப்புறம் தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட அம்மாவை பத்தி பேசின விஷயத்துல எதுவுமே நினைச்சு பாக்குறா. ஏன்னா இவளுடைய அம்மா திரும்ப வந்து தன்னுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணி சில விஷயங்களை பேசுனது மட்டும் இல்லாம அவ கூட சேர்ந்து சாப்பாடு எல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல எனக்கு டைம் ஆயிடுச்சுமா நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு கடைசியா இவ பண்ண எல்லா உதவிக்கும் தேங்க்ஸ் சொல்லி ஒரு லெட்டரை மட்டும் அனுப்பி வச்சுட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம கையில ஒரு பர்பிள் கலர் ரிங் வேற போட்டுருந்தாங்க. அதனால நீ எதுக்கு கொஞ்சம் தயாராயிரு, உன்னுடைய அம்மா அடுத்தது உன்னை பாக்குறதுக்கு வந்தாலும் வரலான்ற மாதிரி சொல்லி இருக்கா. ஆனா அவங்க வருவாங்கன்னு இவளுக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்னா இத்தனை வருஷம் வந்து பார்க்காதவங்க இப்ப வந்து பார்க்க போறாங்க, அதனாலதான் அவங்க வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் அவ சொன்னபடி எங்க அம்மாவுடைய கையில ரிங் இருக்குதுன்னா அதே மாதிரி ரிங் போட்டிருக்க கூடிய ஒரு பொண்ணை நான் இங்க பார்த்தேன். அவளை நான் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவளை கண்டுபிடிச்சா இங்க நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலான்னு எம்லியா இந்த கிறிஸ்டல்ல லைட்டா இவளுடைய செலஸ்டியல் ஃபோர்ஸை கொடுக்கவும் இது கரெக்டான டைரக்ஷனை காட்டுது. அதாவது இந்த உலகத்துல யார்கிட்ட இதே மாதிரி கிறிஸ்டலோ இல்ல பவரோ இருக்குதோ அந்த இடத்தை இதை பாயிண்ட் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கும். அதனால இது மூலியமா இன்னைக்கு அந்த பொண்ணு இல்ல என்னுடைய அம்மா இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்களை கண்டுபிடிக்கிறன்ற மாதிரி இந்த பக்கம் கிளம்பி வந்துகிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் ஜீகோ தன்னுடைய ஜோனல் மீட்டப் மேட்சை முடிச்சுட்டு தன்னோட ஃப்ரெண்டு கூட ஜாலியா பேசிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கா. ஏன்னா என்ட்ரி லெவல் மேட்ச்லயே இவ ஹையஸ்ட் பாயிண்ட் எடுத்து நல்லா வின் பண்ணி இருக்கா. அதனால தான் நான் வின் பண்ணிட்டேன். இந்த விஷயத்தை பத்தி மாவு கிட்ட சொன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாரு. தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டே வீட்டுக்கு வரவும் வீட்டுல அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல. அதனால சரி ஓகே அவங்க எங்க வெளியே போயிருக்காங்களாட்டுக்கு அதுக்குள்ள கொஞ்ச நேரம் நம்ம உட்காந்து நம்மளுக்கு பிடிச்ச சீரியலை பார்க்கலாம்னு டிவி ஆன் பண்ணவும் சீரியல் வரல. அதுக்கு பதிலா உள்ள இருந்து பிரகாசமான ஒரு வெளிச்சம் வருது. ஆனா இத பார்த்த சீகோ அடுத்த நிமிஷமே இந்த இடத்துல மயக்கம் போட்டு கிடக்குறா. ஆனா டிவிக்குள்ள இருந்து வந்தது என்னன்றது இந்த இடத்துல காட்டல. அதுக்கு பதிலா இவ இந்த இடத்துல மயக்கம் போட்டு கிடக்குறா, நாக் அவுட் ஆயிட்டான்ற மாதிரி காட்டிட்டு அப்படியே இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல, பட் ஸ்டோரி புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இது நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் சீசன் 2 உடைய செகண்ட் ஹாஃப் புரிஞ்சுக்க முடியும். அப்பனா இதுல 12 எபிசோட் கிடையாதா, செகண்ட் ஹாஃப்னு ஒன்னு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா ஆமா, டிசம்பருக்கு அப்புறம் இந்த சீசன் 2 உடைய செகண்ட் ஹாஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த டைம்ல செகண்ட் ஹாஃப்க்கு ஹைப் இல்லனா எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. அதனால தான் இந்த சீசன் 2 ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஃபன்னா நல்லா ஜாலியா கொடுத்துட்டு லாஸ்டா இந்த 12th எபிசோட் கிட்ட வர ஸ்டோரியை கொஞ்சம் சட்டில்டா பொறுமையா போற மாதிரி கொடுத்து டீடைல்ஸ் மட்டும் உள்ள வச்சு அங்க கொடுத்திருக்காங்க. சோ அதனால தான் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையான்றத மறக்காம கீழ இருக்கக்கூடிய லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபைனல் எபிசோட்ஸோட நாளைக்கு உங்களை நான் வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.